விஜயகுமார் வனிதாவை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களா, தன்னோட அப்பாவே வந்து இப்படி சொன்னதுலாம் வந்து வனிதா வந்து அப்படியே வந்து மனம் உருகி பேசியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க சந்தோஷமாக பேசினாலுமே தான் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். அப்படியே வந்து விஜயகுமார் வனிதாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதான் வந்து வனிதா சமீபத்தில் இன்டர்வியூவில் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்னோட அப்பா வந்து என்னை வந்து மென்ஷன் பண்ணி என்னை பிடிக்கல அப்படி சொல்லி என்னை பற்றி பேசியிருந்தா கூட நான் இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனால் வந்து என்னோட அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஸோ என் வீட்டில் இருக்க என்னோட எல்லா பசங்களும் வந்து என்னை பற்றி வந்து கேட்பாங்க. அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி இவ என்னை பற்றி கேட்பா, இவ என்னை பற்றி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் வந்து என்னோட அப்பா வந்து இந்த மாதிரி வந்து வனிதா இருக்கா, அவள் வந்து என் பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டா, என்னை மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் வந்து என்னை பற்றி பேசாமல் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நான் உயிரோடு தான் இருக்கேன், செத்து போனால் கூட வந்து அவங்களோட மகளை பற்றியோ மகனை பற்றியோ வந்து தப்பாக பேசுவாங்க, இல்லை வந்து எதை வேணால் பேசுவாங்க. ஆனால் வந்து என்னை பற்றி பேசாமல் ஸ்கிப் பண்ணது வந்து எனக்கு வந்து எவ்வளோ வலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க வந்து அவங்களோட சைடில் வந்து பார்க்கும்போது அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து சரியாக தான் இருக்கும். என் சைட்லேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருக்கும். அதை வந்து அவங்க புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லி வனிதா வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க. இதை வந்து ரசிகர் மத்தியில் வந்து ரொம்ப வேதனை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பெயினை வந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?